அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிஎஃப் நதியிலிருந்து பணம் எடுக்கும் வரம்பு 5,00,000 உயர்வு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ பிஎஃப் அப்படின்னு சொன்னா இபிஎஃப்ஓல நம்ம பிஎஃப் அமௌண்ட் வந்து வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுல முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ அத மத்திய அரசாங்கம் அதிகரிச்சு ரூ. 5,00,000 வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கல்வி, மருத்துவம், திருமணம், அந்த வீடு கட்டுவதற்கு இந்த மாரியான காரணங்களுக்காக ரூ. 1,00,000 வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ 5,00,000 அத இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எஸ்டிஜி கோல்ஸ் அதனுடைய இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்டிஜி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. யார் இத வெளியிடுறாங்க அப்படின்னா, யுனைட்டட் நேஷன்ஸ் சஸ்டெய்னபிள் சொல்யூஷன் நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் வந்து இத வெளியிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 167 நாடுகள் இந்த பட்டியல்ல இருக்கும். அதுல இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, 99வது ரேங்க்ல இந்தியா இருக்காங்க. இந்தியா முறையா 100 இடங்களுக்கு உள்ள வந்திருக்கோம். டபுள் டிஜிட்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா ரேங்கிங் வந்திருக்கு. போன டைம் பார்த்தீங்கன்னா 109, அதுக்கு முன்னாடி 112, அதுக்கு முன்னாடி 121 அந்த மாரி தான் இருந்திருக்கும். இப்ப தான் முதல் முறையா நம்ம 99வது ரேங்க்ல இருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபின்லாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சரியா? அண்ட் தென் இதுல இந்தியாவோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்தியாவோட ஸ்கோர் வந்து 67. இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 99. சரி, இதான் கேட்பாங்க. அடுத்தது. பாலின இடைவெளியில் பின்தங்கும் இந்தியா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் வந்து குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிறத வெளியிட்டிருந்தாங்க. இந்த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்ல 148 நாடுகள்ல இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 131. இது போன வருஷம் பார்த்தீங்கன்னா 129ஆ இருந்துச்சு. இந்த வருஷம் 131 131ஆ நம்ம குறைஞ்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அ இதன் மூலியமா பார்க்கிறப்ப பாலின இடைவெளி அதிகமாக இருக்கு இந்தியாவுல அப்படிங்கிறத நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ஒரு விஷயத்த எத பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்க? என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா? எக்கனாமி, எஜுகேஷன், ஹெல்த், பொலிட்டிக்கல் எம்பவர்மென்ட். ஓகேவா? ஸோ ஹீப்ன்னு சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ ஹெல்த், எஜுகேஷன், எக்கனாமி, பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற இந்த 4 இண்டிகேட்டர்ஸ பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியிடப்படுது. தொடர்ச்சியா 16வது முறையாக ஐஸ்லேண்ட் வந்து இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேங்களா? ஐஸ்லேண்ட் அப்படிங்கிற நாடு இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து இருக்காங்க. உலகளாவிய அளவுல இந்த ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது 68% கம்மி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 100% கம்மி பண்ணணும். அதுல 68% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் அ குளோபல் லெவல்ல ஜெண்டர் ஈக்வாலிட்டி கொண்டு வரதுக்கு 123 ஆண்டுகள் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பட்டியல்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தெற்காசியால சிறப்பாக செயல்பட்ட நாடாக வங்கதேசம் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 75 இடங்கள் வந்து முன்னுக்கு போய், இந்த ரிப்போர்ட்ல 25வது இடத்துல யார் இருக்காங்கன்னா, பங்களாதேஷ் இருக்காங்க. ஓகேவா? ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்தியாவோட நிலைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பொருளாதார பங்களிப்புல வந்து நம்மளுடைய ரேங்கிங் வந்து நம்மளுடைய பெர்சென்டேஜ் வந்து 45% இருக்கு. சரிங்களா? இதுவே கல்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 97% நம்ப இருக்கோம். சரிங்களா? அடுத்ததா நம்மளுடைய அந்த பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல், அரசியல் அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? 2024ல பெண்கள் நாடாளுமன்றத்தில பெண்களுடைய பிரதிநிதித்துவம் 14% இருந்துச்சு. ஆனா 2025ல பார்த்தீங்கன்னா 13.8% குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சிகள் பெண்களுக்கு அதிகமான ஒரு இடங்கள தரல அப்படிங்கிறத நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் பங்கேற்பு ஓகேங்களா? அந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆண், பெண் இடைவெளி அப்படிங்கிறது 41% இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆனா இது ப்ரீவியஸ் இயர்ஸ கம்பேர் பண்றப்ப நம்ப இது இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். ஃபீமேலோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. போன வருஷத்த கம்பேர் பண்றப்ப இப்போ ஐ மீன் போன ஆண்டுகள கம்பேர் பண்றப்ப இப்போ நம்மளோட இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து அதிகமா சுய தொழில்கள்ல தான் ஈடுபடுறாங்க. பெண்கள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்கள விட கிராமப்புறங்கள்ல தான் அதிகமான பெண்கள் வேலைக்கு போறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெண்கள் அதிகமா அந்த 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 வேஜ் டிஸ்கிரிமினேஷன் சம்பளத்துல வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. இப்ப ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, விவசாயம் சார்ந்த ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு ரூ. 600 கிடைக்குதுன்னா, பெண்களுக்கு ரூ. 300 மட்டும் தான் வழங்கப்படுது. அப்படிங்கிற இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் பங்களிப்பு அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா, நமக்கு அ அந்த 106த் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ட கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் அது 2029ல தான் நடைமுறைக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு நம்ப இந்த ரேங்கிங்ஸ்ல பின்னாடி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. அப்ப பெண்கள் அந்த ஜெண்டர் கேப்ப வந்து நம்ம குளோஸ் பண்ணணும்னா, அதுக்கு வலுவான திட்டங்கள், பெண்கள் சார்ந்த திட்டங்கள் தேவ. மகப்பேறு சார்ந்த திட்டங்கள் தேவை. ஏன்னா பெண்களுடைய ஹெல்த்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்கள வந்து நெறையா எக்கனாமிக்கல் பார்ட்டிசிபேஷன் பெண்களுக்கு அதிகமா வந்து குடுக்கணும். எஜுகேஷன்ல ஓரளவுக்கு நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அதே
மாரி பொலிட்டிக்கல் எம்பவர்மென்ட் அப்படிங்கிறத அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு இந்த ஆர்டிகிள் மூலியமா சொல்ல வராங்க. சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான ஆர்டிகில்ஸ பார்த்திருக்கோம். நன்றி.